அதிகாரத்தை பெற்றவர்கள் மறுபடி பிறக்கிறாங்க இல்லையா? அது மறுபடி எதற்குள்ளாக பிறக்கப்படுறாங்க? மறுபடி பிறப்பு, மறுபிறப்பு யாரால் வருகிறதுனா தேவனால் வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரால் பிறக்கப்பட்டிருக்கிறார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். ஜோசுவா சொல்லுங்க, யாரால் பிறந்தவர்களா இருக்கிறோம்? தேவனால். இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம யாரால் பிறக்கப்பட்டிருக்கோம்? தேவனால். அதை நம்ம மறந்துடவே கூடாது. நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. நான் யாரால் பிறக்கப்பட்டிருக்கேன்? தேவனால் பிறக்கப்பட்டிருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் அதிகாரத்தை பெற்றவர்கள் எப்பொழுது அந்த அதிகாரத்துக்குரியவர்களாய் தேவனால் பிறந்தவர்கள் என்று அங்கீகரிக்கப்படுகிறார்கள்? எப்பொழுது அங்கீகரிக்கப்படுறோம்? தேவனால் பிறந்தவன்னு வேதம் தெளிவா சொல்லுது. விசுவாசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், தேவனால் பிறக்கிறோம். ஆனா தேவனுக்குரியவர்கள், அதிகாரத்துக்குரியவர்கள், தேவனுடைய புத்திரர் எப்பொழுது நிரூபிக்கப்படுகிறதுனா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 44வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதிகாரத்தை வாங்கியாச்சு, தேவனால் பிறந்தாச்சு. அடுத்து பிள்ளைங்கிற அங்கீகாரம், நான் அவருடைய பிள்ளைங்கிற அந்த நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எப்பொழுது தெரியுமா? நாம் எப்ப தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள்? எப்பொழுது? அதிகாரம் இருக்கு உங்களுக்கு, ஆனா நீங்க எப்பொழுது தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள்? எப்பொழுது நீங்க தேவனால் பிறந்தவர்களாய் இருப்பீர்கள்? எப்பொழுது தேவனால் அதிகாரத்தை பெற்றவர்களாய் இருப்பீர்கள்? எப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள்? நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ எத்தனை பேர் விரும்புறோம்? இங்க வாழும்போது தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ எத்தனை பேர் விரும்புகிறோம்? எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்ப எல்லாருக்குமே நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா எப்படி வாழும் பொழுது, எப்ப வாழும் பொழுது நாம் அவருடைய புத்திரராய் எண்ணப்படுகிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் தேவனுக்கு பிள்ளையா வாழ்ந்திருக்கேன்னு நம்மள டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஒரு நாள்ல எத்தனை முறை? வேதம் தெளிவா சொல்லுது, உங்க சத்துருக்களை நீங்க சிநேகிக்கும் போது நீங்க எனக்கு பிள்ளைகளா இருக்கிறீர்கள், புத்திரரா இருக்கிறீர்கள். உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது எனக்கு புத்திரராய் இருப்பீர்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கும் போது, உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது எனக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். எத்தனை முறை தேவனுடைய பிள்ளையாக நம்ம ஒரு நாள் வாழ முடியும்? எத்தனை நாள் நம்ம வாழ்ந்திருக்கோம்? எத்தனை நாள் வாழாம இருந்திருக்கோம்? இன்னைக்கு படிச்சு ஒரு வேலைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஒரு அதிகாரம், ஒரு அங்கீகாரத்தை வாங்கியாச்சு. அந்த வேலைய அதிகாரத்தை வாங்கிட்டு அந்த அதிகாரத்தை வாங்கின நபர் செயல்பட்டால் மாத்திரம்தான் அந்த வேலைக்குரியவரால் அங்கீகரிக்கப்படுவார். அவருக்கு சம்பளம் வரும். ஆமா தானே? வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அவர் வீட்டுல இருந்தா அவருக்கு சம்பளம் போகுமா? அந்த அதிகாரத்துக்குரிய பலன் அவருக்கு கிடைக்குமா? வேலை கிடைச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியாச்சு, அந்த அதிகாரத்தை கையில வாங்கியாச்சு. ஆனா அவர் வேலை செய்யாம, அந்த அதிகாரத்துக்குரிய காரியத்தை செயல்படுத்தாம வீட்டுல போய் வச்சுட்டு தூங்குனா
அல்லது வீட்டுல வச்சுட்டு வேற காரியங்களை செஞ்சா அந்த அதிகாரத்துக்குரிய பலன் கிடைக்குமா? அந்த வேலை, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்குரிய சம்பளம் வீட்டுக்கு வந்துருமா? எப்பொழுது அவருக்கு சம்பளம் வரும்? அந்த அதிகாரத்தோடு, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு அவர் அந்த கம்பெனியில போய் அங்க இருக்கிற அவங்க சொல்லுகிற வேலையை செய்யும் பொழுதுதான் அதற்குரிய பலன் அவருக்கு கிடைக்கும். ஆமென் தானே? இப்ப ஆண்டவர் நமக்கு அது ஏற்றுக்கொண்ட உடனேயே அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ என் பிள்ளை, நீ தேவனா பிறந்தவன் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்துறாரு, சாட்சி கொடுத்துறாரு. நீ இப்ப எஸ்தர் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, அவங்க தேவனா பிறந்துட்டாங்க. இது போதுமா? இது தேவனுடைய பிள்ளைங்கிற நிரூபிக்கிறதுக்கு இது போதுமா? போதும்னா ஆண்டவர் இதெல்லாம் செய்ய சொல்ல மாட்டாரு தானே? இப்ப மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 44, 45 என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படித்தானே இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் நம்மளோட பேசுகிறார். யாரு? அதிகாரத்தை கொடுக்கிறவர். ஒரு கம்பெனிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி அந்த வேலையை செய்யும் போதுதான் அந்த வேலைக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துட்டு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? உங்க சத்துருக்களை நீங்க சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை அவமானப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி நீங்க செஞ்சா, எதை செஞ்சா? நீங்க நேசிச்சீங்கன்னா, நீங்க மன்னிச்சீங்கன்னா, அவங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா, அவங்களுக்காக நீங்க ஜெபம் செஞ்சீங்கன்னா, இது அனைத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா, ஜெபிக்கணும், நன்மை செய்யணும், மன்னிக்கணும், நேசிக்கணும். சொல்லுங்க. ஜெபிக்கணும், நன்மை செய்யணும், மன்னிக்கணும், நேசிக்கணும். இவைகளை நாம் செய்யும் பொழுது நாம் யாருடையவர்களாய் மாறுகிறோம்? தேவனால் பிறந்தவர்கள். இவைகளை செய்யும் பொழுது தேவனுடைய புத்திரராய் எண்ணப்படுவீர்கள். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஜெபம் பண்ணிட்டா நான் தேவனுடைய பிள்ளை, உண்மைதான். நான் ஆராதிச்சுட்டா தேவனுடைய பிள்ளை, உண்மைதான். ஜெபத்துக்கு போயிட்டா தேவனுடைய பிள்ளை, உண்மைதான். அந்த லெவல்லையே நிக்காம குமாரன் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக வந்தபோது அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன செய்தாரா? சுற்றி திரிந்தார். என்ன நன்மை செய்தார் சொல்லுங்க பார்க்கலாம். அநேகரை மன்னிச்சார். முதல் நன்மை என்ன தெரியுமா? உலகத்துல மனுபுத்திரனுடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறவராக வந்தார்? மன்னிக்கிறவர். இதை விட பெரிய நன்மை வேற ஏதாவது இருக்கா? நன்மை வேற ஏதாவது இருக்கா? நம்ம நன்மைனா என்ன செய்வோம் தெரியுமா? நம்மள்ட்ட இருக்கிற பொருளை, பணத்தை பிறருக்கு கொடுக்கிறதா நன்மைன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மைதான், அது ஒரு நன்மை. அதை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு தேவன் கூட கொடுப்பார். ஆனா பரலோகம் விரும்புகிற நன்மை என்ன தெரியுமா? பிறருக்கு நாம் நன்மை செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆவிக்குரியவங்க பிறருக்கு நன்மையாக எப்ப மாறுவாங்க தெரியுமா? அவங்கள மன்னிக்கும் போது, அவங்களை நேசிக்கும் போது, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம நற்கிரியை செய்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது மன்னிக்கிறவராய் இருந்தார், நன்மை செய்கிறவராய் இருந்தார், அடுத்து சொல்லுங்க சுகமளிக்கிறவராய் இருந்தார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருந்தார். இப்போவும் நமக்காக பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து ஜோஸ்வாவுக்காக, ஜபாவுக்காக, ஆண்ட்ரோஸுக்காக, நிதிஷுக்காக, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நமக்காக யார் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கும்போது உங்களுக்காகவே நீங்க ஜெபிப்பீங்க. அந்த ஜெபத்தை சொல்லல, உங்க நன்மைக்காக, உங்க தேவைக்காக நீங்க ஜெபிப்பீங்கல்ல, அந்த ஜெபத்தை நான் சொல்லல. நம்மளை நிந்திச்சவங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க, நமக்கு தீமை செஞ்சவங்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் நமக்குள்ள வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து எங்க ஜெபிச்சார் சொல்லுங்க பார்க்கலாம்? தீமை செஞ்சவங்களுக்காக சிலுவையில. ஹல்லேலூயா.
சிலுவையில் அறைந்தவர்களுக்காக, சிலுவையில் அவர் அவமானப்படுத்தினவர்களுக்காக, காரி துப்பினவர்களுக்காக, தன் வஸ்திரத்தை கூறு போட்டவங்களுக்காக, காடிய குடிக்க கொடுத்தவங்களுக்காக, தேவனுடைய நாமத்தை தூஷிச்சவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மரண பரியந்தமும் அவர் பிறருக்காக என்ன செய்கிறவராக இருந்தார்? ஜெபிக்கிறவராக இருந்தார். அப்ப அவர் குமாரனை எப்படி பிதா பார்க்கிறாரோ அப்படிதான் உங்களையும் என்னையும் அவருடைய புத்திரராக பார்க்கிறார். அப்ப கிறிஸ்து எப்படி இந்த பூமியில மன்னிக்கிறவராக, நேசிக்கிறவராக, உதவி செய்கிறவராக, கொடுக்கிறவராக, நன்மை செய்கிறவராக வாழ்ந்தாரோ அதே போல தேவனால் பிறந்த, தேவ ஆவியினால் பிறந்த, தேவனை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபத்துல நம்ம விருப்பத்தை அதிகமா ஆண்டவரிடத்துல சொல்லிடுறோம். எனக்கு சரீரம் பலவீனமா இருக்கு, பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் குடும்பத்துல தேவைகள் இருக்கு, சந்திங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. இந்த பூமியில வாழ்வதற்குரிய தேவையை குறித்தே நம்மளுடைய ஜெபம் பண்ணி நம்ம என்ன செஞ்சுட்டோம்? பழக்குவிக்க பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணியா? அதெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டேனே. இந்த உலகத்துல நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்ம செய்யறோம், ஆமா தானே? தேவைக்காக நம்ம ஆண்டவரிடத்துல கையேந்துங்கள், அவர் உங்களுக்கு இல்லை என்று சொல்லுவதில்லை. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம குறைவுகள் வரும்போதெல்லாம் ஆண்டவரிடத்துல போய் கேட்டு பழக்கமாயிட்டோம். ஆனா அவர் ஒரு ஜெபத்தை செய்ய சொல்லுகிறார். அவர் நம்மளுக்கு ஒரு ஜெபத்தை நீங்க கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். என்ன தெரியுமா? என்ன ஜெபம்? நமக்கு தீமை செஞ்சவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம ஜெபிக்கணுமா? நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கணுமா? ஆண்டவரே நான் அவங்கள மன்னிக்கிறேன், நீங்கள் அவங்கள மன்னிங்கப்பான்னு நம்ம ஜெபிக்கணுமா? அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்யணும் சொல்லி யார் விரும்புகிறா? தேவன் விரும்புகிறார். அதனாலதான் முதல் வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உங்களை நிந்திக்கிற, உங்களை சபிக்கிற, உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. ஜெபிக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? நம்ம அதிகமா எதுக்கு ஜெபிக்கிறோம்? தேவைக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக. ஜெபிங்க, தப்பு கிடையாது, ஜெபிக்கணும் தான். ஆனா தேவன் விரும்புகிற ஜெபம், தேவன் செய்ய சொன்ன ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா டெய்லி இருக்கணும். டெய்லி நம்மளுடைய சத்துருக்களுக்காக, நமக்கு தீமை செய்தவர்களுக்காக, நம்மளை கஷ்டப்படுத்தினவர்களுக்காக டெய்லி ஜெபிக்கிற அனுபவம் இருக்கா? பிதா விரும்பின காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம் இருக்கா? எனக்குள்ள இருக்கணும்னு தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். அல்லேலூயா. அதை நான் செய்யும் பொழுது, டெய்லி நான் மன்னிக்கும் போது, டெய்லி அவர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது, டெய்லி ரெகுலரா அவங்களை ஆசீர்வதிக்கும் போது நான் யாருக்கு பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் தெரியுமா? தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள். உலகத்துல பணக்காரனா இருக்கிறதை விட, இந்த உலகத்துல பெரிய அதிகாரத்துல இருக்கிறதை விட, இந்த உலகத்துல நம்ம பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறதை விட தேவனுக்கு பிள்ளையா இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது தானே. உங்களுக்கு சத்துருக்கள் இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு தீமை செஞ்சவங்க இருக்கிறாங்களா இல்லையா? உங்களை பகைக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? உங்களை ஒடுக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? உங்களை சபிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு டெய்லி நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் சொல்ற. மன்னிக்கணும், நேசிக்கணும், ஜெபிக்கணும். சொல்லுங்க. மன்னிக்கணும், நேசிக்கணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. இதை நீங்க செஞ்சா நீங்க யாருடைய பிள்ளைகளாக வளர்றீங்க? ஆண்டவருடைய பிள்ளையாக வளர்றீங்க. அவருடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்கா
அவங்க தப்பு செய்யறாங்க, நான் அவங்களுக்காக எதுக்கு ஜெபிக்கணும்? என்ன கஷ்டப்படுத்தினாங்க, அவங்க நல்லா இருக்கணும், நான் ஏன் ஜெபிக்கணும்? கேள்வி இருக்கா? இருக்கா இல்லையா? சொல்லுங்க, கேள்வி இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது, நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னிக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. நம்ம பாவம் மன்னிக்கப்பட பிறருடைய பாவத்தை நம்ம என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். உனக்கு ஞாபகம் வரணும், ஆண்டவர் என்ன மன்னிக்க சொல்லி இருக்கிறாரு. நான் மன்னிக்கும் போது அவருடைய பிள்ளையாக வாழுவேன். நான் மன்னிக்கும் போது இரண்டாவது ஆசீர்வாதம், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுது. அப்ப அவங்களுக்கு ஜெபிக்கிறதுனால, அவங்களுக்கு மன்னிக்கிறதுனால, அவங்களுக்கு இறங்குகிறதுனால யாருக்கு ஆசீர்வாதம் பெருகுது? நமக்கு தான் ஆசீர்வாதம். ஆனா நம்ம ஆசீர்வாதத்தை அப்படி பெற்றுக்கொள்ள விரும்பாம, நான் ஜெபம் பண்ணா என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரு, அந்த எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஆனா தேவன் செய்ய சொன்னதை செய்யும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செய்ய சொன்னதை செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம். வசனம் இருக்கு, தேவன் செய்யும்படி சொன்னதை செய்யாமல் இருப்பது பாவம், தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்தால் பாவம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொல்லுகிறார்? மன்னிக்க சொல்லுகிறார், நேசிக்க சொல்லுகிறார், ஜெபிக்க சொல்லுகிறார். யார மன்னிக்க சொல்லுகிறார்? நமக்கு தீமை செஞ்சவங்களை. யார நேசிக்க சொல்லுகிறார்? நமக்கு தீமை செஞ்சவங்களை. யாருக்கு ஜெபிக்க சொல்லுகிறார்? நமக்கு தீமை செஞ்சவங்களை. இத நம்மளால முடியவே முடியாது. ஆனா நீங்க அதை செஞ்சா தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். நீங்க எல்லாம் யாருக்கு பிள்ளைகளா இருக்க விரும்புறீங்க? யாருடைய பிள்ளையாய் பூமியில வாழ விரும்புறீங்க? நீங்க அப்படி வாழ விரும்பினா, இந்த வார்த்தையின்படி நான் வாழும் போது, நீங்க வாழும் பொழுது பரலோகம் நம்மளே ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நம்ம நிறைய வியாதிகள் சுகமாயிரும், நிறைய பிரச்சனைகள் மாறிடும், நிறைய தரித்திரங்கள் மாறிடும். நமக்குள்ள அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனா எதுவும் நம்மளை மேற்கொள்ளாம அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்யணும்? காப்பாற்ற வேண்டும். அவருடைய கிருபை பெருகுங்க. நல்லா கவனிங்க, நீங்க மன்னிக்கும் போது உங்களுக்கு கிருபை பெருகும். அங்க ஒரு நம்ம மன்னிக்கும் போதெல்லாம் அங்க ஒரு முத்து பதிக்கப்படும். என் பிள்ளை என் வார்த்தையின்படி நடக்கிறாங்க, நான் மன்னிக்க சொல்லியிருக்கேன், என் பிள்ளை மன்னிக்கிறா. நேசிக்க சொல்லியிருக்கேன், என் பிள்ளை நேசிக்கிறான். கொடுக்க சொல்லியிருக்கேன், என் பிள்ளை கொடுக்கிறான். அல்லேலூயா. எபேசியர் 2:10 பார்த்தோம் இல்லையா? நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனால் பிறந்தே. யோவான் 1:12-13 வாசிச்சோம் இல்லையா? நம் யாரால பிறந்தவர்களா? தேவனால் பிறந்தவர்கள். எபேசியர் 2:10 என்ன சொல்லுது? நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்னா, நற்கிரியைகளை செய்யும்படி. நற்கிரியை இதெல்லாம் நல்ல காரியம். இந்த உலகம் இதை நல்லதுன்னு சொல்லாது. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கல்லுக்கு கல் சொல்லி உலகம் போயிட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன விரும்புகிறார்? தீமை செஞ்சவங்களுக்கு நீ நன்மை செய். அதுக்காக தான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் உன்னை சிருஷ்டிச்சிருக்கேன். அதான் நற்கிரியை, அதான் நல்ல காரியம். அதான் இயேசு கிறிஸ்து செய்தார். காட்டி கொடுத்தவங்களுக்கு நன்மை செய்தார், மன்னித்தார். மறுதலித்த பேதுருவை மன்னித்து மீண்டும் உயிர்ப்பித்தார். கல்லெறிஞ்சவங்களுக்காக அவர் என்ன செய்கிறார்? மன்னித்து ஜெபிக்கிறார். சிலுவையில் அரைஞ்சவங்களுக்காக ஜெபிக்கிறார். நற்கிரியைனா என்ன? நல்ல காரியம். ஆமா தானே? நன்மை செய்யறதுதான் நற்கிரியை. நீங்க ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டா, அவன் கிரியை நல்ல கிரியையா இருக்குப்பா, அவன் செயல்பாடு நல்ல செயல்பாடு, அவன் நடத்த நல்ல நடத்தையா இருக்கு சொல்றாங்க இல்லையா? அப்ப நல்லதுன்னா என்ன? பிறருக்கு எது நன்மை? கொடுக்கிறது மட்டும் நன்மை இல்ல, அவங்களுக்கு நம்ம மன்னிக்கிறது கூட அவங்களுக்கு நன்மைதான். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவங்களுக்கு நன்மை உண்டாகும். நம்ம அவங்களை நேசிக்கும் பொழுது அவங்களுக்கு நன்மை
உண்டாகும். கிறிஸ்து இயேசுவுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறணும். தேவனால் பிறந்தவர்களாய் நாம் வாழணும். தேவனுக்குரிய நம்ம கொடுத்த அதிகாரத்துக்குரியவர்களாய் நாம் மாற வேண்டுமே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உங்களை என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் தேவனால் பிறந்தவன் என்று சொல்லி தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவளா நான் இருந்து நான் உங்க வார்த்தையின்படி வாழாவிட்டால் நான் அந்த அதிகாரத்தை இழந்துருவனேப்பா, அங்கீகாரத்தை இழந்துருவனே. நீங்க எனக்கு எப்படி வாழணும் நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க. நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் தேவனால் பிறந்துட்டேன்னு எனக்கு தெரியுது. ஆனா அன்றாட வாழ்க்கை யாரு சொல்லுகிறபடி வாழ்றேன்? என் மனம் சொல்லுகிறபடி வாழ்றேன், என் மாம்சம் சொல்லுகிறபடி வாழ்றேன், இந்த உலகம் சொல்லிக் கொடுத்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தபடிதான் நான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறேன். ஆனா நீங்க சொன்னபடி என்னால வாழணுங்கிற எண்ணம் எனக்கு வரலையே. டெய்லி நம்மளுக்கு அந்த எண்ணம் இருக்கா? எங்க அம்மா இதை சொல்லிட்டாங்க, எங்க அப்பா இதை சொல்லிட்டாங்க, லிட்வினாட்ட கேட்டா சொல்லும். ஐஸ்கிரீம் திங்க கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க, சளி பிடிக்கும். தூசி அடிக்கும் போது மாஸ்க் கட்டிக்கிறணுமா, இல்லைன்னா சளி பிடிக்கும். எங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லுகிறபடி பிள்ளைகள் வாழ்றாங்க, நல்ல பழக்கம். ஆனா அதை விட இன்னொன்னு, பரம பிதா பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம எப்படி எல்லாம் வாழணும் சொல்லி இந்த வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதன்படி நாம் வாழ நம்மளை என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனால் பிறந்தவர்களே, தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்களே, நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பூமியில வாழும் பொழுது இந்த உலகத்துல நான் வாழ்ந்தது போல நீங்க வாழ வேண்டும். அல்லேலூயா. நீங்க வாழ்ந்தா, நீங்க மன்னிச்சீங்கன்னா, நீங்க நேசிச்சீங்கன்னா, நீங்க அவர்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா, உங்க சத்துருக்களை சிநேகிச்சீங்கன்னா, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா, நீங்கள் எந்த அதிகாரத்துக்குரியவங்களை ஆசீர்வதிக்கப்படுறீங்க தெரியுமா? தேவனுடைய புத்திரராக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற என்ன வேணும்? ஏன்னா தேவனுடைய குமாரனுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அந்த ஸ்தானத்துக்குரியவர்களாய் வாழும் பொழுது பரலோகம் நம்மளை ஆசீர்வதிக்கும். ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட பார்த்து உங்க பழக்கத்தை மாத்தாதீங்க. ஃப்ரெண்டு உங்களை பார்த்து அவன் மாறணும், உங்க நற்கிரியை அவனை மாத்தணும். நீங்க மன்னிக்கும் போறத பார்த்து அவன் மன்னிக்கிறவனா மாறணும். நீங்க அன்பு செலுத்துறத பார்த்து அவங்க அன்பு செலுத்துகிறவங்களா மாறணும். நீங்க அவங்கள போல என்ன செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நீங்களாம் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு நம்ம நினைக்க, என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும், பெற்றோர் எதிர்பார்க்கிறாங்கல்ல, என் பிள்ளை இதைதான் படிக்கணும், என் பிள்ளைக்கு இந்த வேலைதான் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு இதுதான் வேணும், இந்த அதிகாரம் வேணும், இந்த அங்கீகாரம் வேணும், என் பிள்ளைக்கு இப்படி பொண்ணு வேணும், என் பிள்ளைக்கு இப்படி மாப்பிள்ளை வேணும் எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிற? நாம் இந்த பூமியில வாழும் பொழுது இந்த பூமிக்குரியவர்களாய் வாழ்வதை விட தேவனுடைய புத்திரர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ விரும்புகிறார். அது கஷ்டமானதா இருக்கு, எனக்கு தெரியும். என்னால நான் முயற்சி பண்ணிருக்கேன், நான் முயற்சி செஞ்ச பல நேரங்களை நான் அதுல தோத்து போயிருக்கேன். நேசிக்க முடியல, மன்னிக்க முடியல, என்னால அதற்குரிய பாத்திரமாய் மாற முடியல. அதுக்காக விட்டுட்டு உலகத்தார போல நம்ம வாழ விரும்ப கூடாது. அதான் போன வாரம் தியானிச்சோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. எதை செய்ய? வேலை செய்ய, வண்டி ஓட்ட, வீட்டு வேலை பார்க்க, கார் ஓட்ட, படிக்க, இதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் பலப்படுத்துவாரா? அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்மளை பலப்படுத்த அவராலே கூடும். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் அதுதான். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய பலனை எனக்கு தருவார். தரணும், செபிக்கணும், வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல நாம் கேட்க வேண்டும். என்னால மன்னிக்க முடியல, என்னால நேசிக்க முடியல, என்னால பரிசுத்தமா வாழ முடியல, என்னால உங்களுக்கு நன்மை செய்ய முடியல. ஆனா நான் முடியாத போது நான் உங்க பிள்ளையாக வாழ முடியலையே.
என்னை பலப்படுத்துங்க. உடைய பிள்ளையாக வாழ்வதற்குரிய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. நேசிக்க முடியுதா? மன்னிக்க முடியுதா? நீங்க நேசிச்சீங்கன்னா வீட்டுல பாதி பிரச்சனை இல்ல, நீங்க மன்னிச்சீங்கன்னா வீட்டுல பாதி பிரச்சனை இல்ல, வீட்டுல தேவ சமாதானம் தங்கி இருக்கும். நீங்க கொடுத்து பழகு, அன்பை கொடுத்து பழகு, மன்னிச்சு பழகு, நேசிச்சு பழகு. வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க அதை பயிற்சி எடுங்க. வீட்டுல உள்ளவங்களை மன்னிக்காம, வீட்டுல உள்ளவங்களை நேசிக்காம, வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுக்காம, வீட்டுல உள்ளவங்களுக்காக ஜெபிக்காம நீ பிறருக்கு உதவி செய்ய முடியாது. காண்கிற உன் சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் நீங்க எப்படி அன்பு கூறுவீர்கள்? வீட்டுக்குள்ள உங்களால நேசிக்க முடியல, மன்னிக்க முடியல, கொடுக்க முடியல, அவன் தப்பு பண்ண அவனுக்காக ஜெபிக்க முடியல. அடிக்கு அடி, திட்டுக்கு திட்டு, பதிலுக்கு பதில் செய்யறோம். நம்ம எப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை நம்ம இழந்துடக்கூடாது. நீ மன்னிக்கலைன்னா நீ பிள்ளையா வாழ முடியாது. யாருக்கு? தேவனுடைய பிள்ளையா வாழ முடியாது. தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுது நம்மளுக்கு கிடைக்கும்? தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்போது. ஹல்லேலூயா. நண்பர்களை மன்னிச்சிருவீங்க, வீட்டுல உள்ளவங்களை மன்னிக்க முடியுதா? உன் சகோதரனை மன்னிக்க முடியுதா? நேசிக்க முடியுதா? விட்டு கொடுக்க முடியுதா? வீட்டுல பழகுங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும், நான் விட்டு கொடுப்பேன். நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும், நான் மன்னிச்சிருவேன். இந்த அற்ப காரியத்துக்காக நான் அந்த ஸ்தானத்தை இழந்துட மாட்டேன், இழக்க கூடாது. ஒரு அற்ப காரியத்துக்காக நான் தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை நான் இழந்துட, சாட்சியா நான் கெடுத்துடக்கூடாது. அந்த வைராக்கியம் நமக்குள்ள, இதுதான் கிறிஸ்துவுக்கு வளர்றது. உலகத்தான் எப்படி வேணாலும் வாழட்டும், சத்தியத்தை அறியாம நான் இருந்த போது நான் அப்படிதான் வாழ்ந்தேன். ஆனா இன்றைக்கு உங்களோட என்னோட ஆவியானவர், சத்திய ஆவியானவர், நான் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கும் போது நாளைக்கு நான் என்ன செய்யணும்? இது போல வாழணும். நேற்று வர வாழல, இப்ப வர நான் வாழல. ஆனா இப்ப ஆண்டவர் என்னோட பேசும்போதுன்னா இப்பவுல இருந்து நான் என்ன செய்யணும்? வாழன்னு ஒப்பு கொடுக்கணும். நீ வாழ்ந்து பாரு, நான் வாழ்ந்து பார்த்தா எனக்கு ஆசீர்வாதம். பார்க்கலாமா? இந்த காரியத்தை நம்ம செய்யாம பெருசா எதையும் சாதிக்க முடியாது. உன் ஆசீர்வாதத்தை எங்க இழக்கிற? நீ மன்னிக்கலைன்னா உன் பாவம் மன்னிக்கப்படாது. நீ கொடுக்கலைன்னா உனக்கு கூட கொடுக்கப்படாது. நீ நேசிக்கலைன்னா உனக்கு அன்பு பெருகாது, கிருபை பெருகாது. நான் அன்பாக இருக்கிறேன், ஆகையால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்கள். அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதுதான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனா முடியலையே. நான் சொல்றேன், என்னால முடியல. பல நேரம் கீழ்ப்படியிட முடியுது, பல நேரம் கீழ்ப்படிய முடியல. சூழ்நிலையை பார்த்துதான் முடியுது. சில சூழ்நிலையில நேசிக்க முடியல, சில சூழ்நிலையில நேசிக்க முடியுது, சில சூழ்நிலையில கொடுக்க முடியல, சில சூழ்நிலையில கொடுக்கிறோம். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு போராட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப என்ன பண்ண? என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எப்பொழுதும் நான் நேசிக்க, எப்பொழுதும் கொடுக்க, எப்பொழுதும் ஜெபிக்க, எப்பொழுதும் நன்மை செய்ய என்னை தகுதி உள்ளவளாக மாற்றுங்க ஆண்டவரேன்னு நான் ஜெபிக்கணும். ஒப்பு கொடுப்போமா? ஜோமலா முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் மாறவே ஆசைப்படுகிறோம், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை. என் சிந்தை